ஏன் அடம் பிடிக்கிறீங்க வேலைக்கு போகணும்னு? அதுக்கு பதில் சொல்லுங்க. வீட்டில் வந்து இவங்க வந்து இருக்க சொல்கிறாங்கல்ல, அப்போ ஒரு நம்ம புது சாரி கட்டினாலும் மிஞ்சி போனால் ஒரு கோயிலுக்கு போவோம். அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார், குழந்தைங்க வேலைக்கு போயிடுவாங்க, எல்லோரும் வேலைக்கு போயிடுவீங்க. அப்புறம் எங்களை யார் தான் பார்க்குறது? நாங்கள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு மேபி வந்து வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ண பிளேஸில் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 4 பேர் அக்கா சூப்பராக இருக்குது, மேடம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ்ஸு. காலேஜ் போகிற மாதிரி இருக்கீங்கக்கா, உங்களுக்கு காலேஜ் பொண்ணு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்க? கண்டிப்பாங்க சார். நீங்கள் ப்ரெசன்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போகிறீங்களா? ஆமாம் சார். நாங்கள் எங்களை நல்லா நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வீட்டையும் சப்போர்ட்டிவாக வச்சுக்கிறது தான். நம்ம போய் நைட்டியை போட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா? இன்னும் சொல்ல போனால் ஆஃபீஸில் நான் வேலை பார்க்குறேன்னா நான் கட்டிட்டு வர சாரியை பார்க்குறதுக்கே ஆஃபீஸில் ஒரு பெரிய ஃபேன்ஸாக இருக்காங்க. இன்றைக்கி சாரின்னா இன்றைக்கி புதன்கிழமையா மேடம் வந்து சாரி கட்டிட்டு வருவாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா மேடம் வந்து நிறைய தலையில் பூ வச்சுட்டு வருவாங்க. இதுமே நான் என்னையும் அப்படி தான் வச்சுக்குவேன். நீங்கள் ப்ரெசன்டபுளாக வச்சுக்கிறதுக்கு என்ன மெனக்கிடுறீங்க? ஷோகேஸில் ஒரு புடவை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி இந்த மாதம் சேலரி வாங்கினதும் அதை வாங்கிடணும் அப்படின்னு வாங்கின கையோடையே எனக்குன்னு தைச்சி கொடுக்கறதுக்கு இருக்காங்க. 1 ஹவரில் எனக்கு தைச்சி கொடுத்துருவாங்க. மறுநாள் நான் அதை கட்டிட்டு போகும்போது உடனே கேட்பாங்க, அக்கா நேற்று ஷோகேஸில் பார்த்தேன், என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக 1 ஹவரில் ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருவாங்க. அந்த ஜாக்கெட்டை இதுவரையும் யாரும் போடாத மாதிரி நான் தைச்சிட்டு போவேன். பஃப் கையெல்லாம் வராத முன்னாடியே பஃப் கை வச்சு போட்டுருவேன். நீட்டு கை இது வராத முன்னாடியே நான் நீட்டு கை வச்சு போட்டிருப்பேன். என்னைய பார்க்கும்போது உள்ளே நுழையும் போதே அப்படியே ஒரு மாதிரி வரவங்க கூட அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நான் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி போவேன். நான் அந்த ட்ரெண்ட் அப்டேட்லேயே வச்சிருக்கிறது, எப்போதுமே அப்டேட்லேயே இருப்பேன் சார். கடையிலே என்ன பண்ணிட்டானா ஒரு வாட்டி இவங்க சாரீ வாங்கிட்டு வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக வந்துட்டு புடவை அந்த தோடு இந்த காஸ்டியூம்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி திரும்பி அதே கடைக்கு போகிறோம். அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த சாரீ நேத்தானே வச்சோம், நீங்கள் வாங்கிட்டீங்களே, இது எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி மாடலுக்குலாம் கூப்பிட்டாங்க சார். உங்கள் அம்மா விவரமான ஆள். ஏன்னா அவங்க எந்த மேனிக்யூக்கு மாடலுக்கு போட்டு ட்ரெஸ்ஸை டிஸ்ப்ளே பண்றாங்களோ அதெல்லாம் தான் எடுக்கிறாங்க கையில. ஆமா சார், கண்டிப்பா அதான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா பெஸ்டா இருக்கறதா அவங்க வெளிய வச்சிருப்பாங்க, ஷோகேஸ்ல வைப்பாங்க. டைம் சேவ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவேன். போய் 100 படையை பார்த்துட்டு இருக்கறல